அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஐம்பெரும் காப்பியங்களில் மணிமேகலை, இந்த மணிமேகலையை பற்றி தான் நாம் ஒவ்வொரு காதையாக பார்க்க போகிறோம். இது மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் தவறாமல் பாருங்கள். அதாவது மாதவிக்கு, அதாவது சிலப்பதிகாரத்தில் வாழ்ந்த மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த மகள் மணிமேகலை. அதாவது மாதவி நம்மால் ஒரு குடும்பம் அழிந்தது, இனிமேல் நம்மால் நம் சந்ததியால் ஒரு குடும்பம் அழியக்கூடாது, அதனால் துறவு மேற்கொள் என்று தன் மகளுக்கு துறவு கோலத்தை கொடுத்தவள் மாதவி. மணிமேகலையும் அவ்வாறே துறவு நிலையில் அந்த காப்பியம் முழுவதும் உலா வருகின்றாள், அறம் செய்கின்றாள். அது குறித்த நிகழ்வுதான் இந்த காப்பியத்தில் இடம்பெறுகிறது. புத்தரை பற்றிய சிந்தனைகள், புத்தருடைய கொள்கைகள் இதில் அதிகமாக இடம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் இதற்கு புத்த காப்பியம் என்று சொல்லலாம், புத்த காப்பியம் என்று சொல்லுகிறார்கள். சிந்தாமணி, வளையாபதி, சிலப்பதிகாரம்லாம் சமண காப்பியம். அது சமணர்களுடைய கருத்துக்கள் அதில் இருக்கிறதால சமண காப்பியமாக போற்றப்படுகிறது. விழாவரை காதை, இந்த மணிமேகலையில் இடம்பெற்ற முதல் காதை விழாவரை காதை. அதாவது விழா நடக்கப் போகுது. என்ன விழா? இந்திர விழா. இந்திர விழான்னா என்னன்னா, இந்திரனுக்கு எடுக்கிற விழா. அதாவது புகார் நகரத்திலே, அதாவது விளைநிலங்களிலே, அந்த ஊர்களிலே குறைவில்லாமல் நீரை கொடுத்து மழையை கொடுத்து வளமாக்குகின்றவன் இந்திரன். அந்த இந்திரனை வணங்கும் பொருட்டு எடுக்கப்படுகின்ற விழா. அகத்திய முனிவர் இருக்கார் பொதிகை மலையிலே. அந்த அகத்திய முனிவரை செம்பியன் என்ற மன்னர், சோழ மன்னன் சந்தித்து, நாங்கள் அந்த இந்திரனை மகிழ்விக்கும் பொருட்டும், இங்கு இருக்கக்கூடிய சதுக்க பூதங்களை, காவல் பூதங்களை மகிழ்விக்கும் பொருட்டும் 28 நாட்கள் திருவிழா எடுப்பதாக இருக்கிறோம். அந்த திருவிழாவுக்கு இந்திரன் வர வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்காக போய் சென்று அவரை வரவழையுங்கள் என்று சொல்லுகிறார். அதே போலவே இந்திரனும் ஒப்புக்கொள்கிறான். ஆக இந்திரனை வரவழைத்து அவனுக்காக எடுத்த விழா இந்த விழா. இப்போ விழா எடுக்கணுன்னா என்ன பண்ணுவாங்க? ஊரில் எல்லோரும் ஒன்று கூடி பேசுவாங்க இல்லையா? ஒரு கூட்டத்தை போட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுவாங்க. இங்கே சோதிடர்கள், அரசர்கள், வேற்று நாட்டு அரசர்கள், அமைச்சர்கள், ஜனாபதியர்கள், வீரர்கள், முக்கியஸ்தர்கள் அத்தனை பேரும் ஒரு இடத்துல கூடி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பூதம்லாம் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு நம்ம விழாவை சிறப்பாக எடுக்கணும்னு சொல்கிறாங்க. தண்டோரா போட சொல்கிறாங்க. அதாவது தண்டோரா போட்டு மக்கள்லாம் என்னென்ன செய்ய வேண்டும்னு சொல்கிறாங்க. விழா எடுக்கணும், எல்லோரும் வீடை அழகுபடுத்துங்க, தோரணம் கட்டுங்க, எல்லாத்தையும் செம்மைப்படுத்துங்க, வாசலை அழகுபடுத்துங்க, நம்ம இந்திரனுக்கு மிக சிறப்பான விழா எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய இந்திரன் கோயிலில் தான் இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. 1000 கண் உடையவன் இந்திரனுக்கு பெயர். இந்திரனுக்கு 1000 கண் என்று, 1000 கண் உடையவன் என்று பெயர். அதனால் 1000 கண்ணோன் கோயிலில் இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுவார். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ தண்டோரா போடணும் இல்லையா? இந்த முரசு அறிவித்து சொல்லுவாங்க ஊர் ஊராக. அவர் வள்ளுவர் என்று சொல்லுவார்கள். அந்த முரசு அறிவித்து சொல்லுவார் வள்ளுவர் என்று. அவங்கள எல்லாரையும் வாழ்த்துறேன், உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இறைவன் அருள் கிடைக்க போகுது, இந்த நாடு இன்னும் வளமாக போகுது, இன்னும் செழிப்பாக போகுது, எல்லோரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செய்துருங்க. அப்புறம் இந்த மேடையில் போயிட்டு நடனம் ஆடுறவங்க நடனம் ஆடுங்க, பேசுகிறவங்க பேசுங்க, மன்னனை பற்றியோ நாட்டை பற்றியோ இன்னும் நிறைய புது நிகழ்ச்சிகளை, இறைவனை பற்றியோ யாராவது பேசும் திறமை பெற்றவர்கள், படித்தவர்கள், நீங்கள் மேடைக்கு சென்று உங்களுடைய தகுதியான கருத்துக்களை நீங்கள் வெளியிடலான்னு சொல்கிறாரு. அதே மாதிரியே நடந்து கொண்டு இருக்கிறது எல்லா விழாவும். விழா சிறப்பாக நடப்பதற்கு எல்லா ஏற்பாடும் நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லை, விழா நல்லா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. முரசு அறிவிச்சிட்டாரு, எல்லோரும் அவங்கவுங்களும் கோலாகலமாக பண்ணுறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, விழா ஏற்பாடுகள் நடந்து விட்டது, விழா மேடைகள் போட்டாச்சு, நல்லா சிறப்பாக இருந்தாச்சு. எல்லா ஆபரணங்கள், இறைவனுக்கு சூட்ட வேண்டிய ஆபரணங்கள் சூட்டி இறைவனையும் நல்லா அழகுபடுத்தியாச்சு. இசை அங்கங்கும் நாதசுர கச்சேரிகள், மேளங்கள், தாளங்கள் முழங்கி கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ஒரு இசைமயமாகவும் மனதுக்கு மகிழ்ச்சியாகவும் ரம்மியமாகவும் அந்த புகார் நகரம் இருந்து கொண்டிருக்க, ஆடல் மகளிரான மாதவியும் மணிமேகலையும் ஏன் இங்கு வரவில்லை என்று ஒவ்வொருவரும் பேசி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த முதல் காதை. விழா நடக்கப் போகுவதை குறித்து சொல்லப்படுகிறது. அதனால் இந்த அடுத்தது என்ன வரப்போகுது அப்படின்னா,
ஊர் அலர் உரைத்த காதை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நன்றி, சந்திப்போம்.